நினைக்க மாட்டான் அவ பஞ்சாச்சரம் அருந்த மாட்டான் போதும் அடிச்சது பகவான நினைக்க மாட்டான் பஞ்சாட்சரம் அருந்த மாட்டான் ஏழைகளை பார்க்க மாட்டான் இறக்கங்கட்ட யாருமே மதிக்க மாட்டான் நான் தான் பெரிய ஆளு தம்பி என்ன செல்வம் யாருக்கு நிரந்தரம் கிடையாதா கிடையாது செல்வம் வாரில வாரம்னு சொல்லாதா சொல்லாது பாவையில போறோம்னு சொல்லாதா ஆமராச செல்வத்திலே செல்வம் உயர்ந்தனும் மக்கள் செல்வம் ஆமா சாமி சபையை மதிச்செடுத்து 6 அறிவு ஆமராச சபையை மதிக்கானுக்கு 6ல பாதி 3 அறிவு தான் உண்டு நம்ம செட்லியே 2 பேர் இருக்காங்க மண்டக்கணம் சரி நாங்கதான் பெரிய பணக்காரவ ஆமராச நாங்கதான் ஏகப்பட்ட வசதியோட இருக்கோம் நாங்க தான் நல்ல பெரிய செயினா சைக்கிள் செயின் எனக்கு கொப்புளு கீழே வரைக்கும் தொங்க விட்டுருக்கோம் கைய தூக்கி காட்டுதாரு என்னவன் ஆடினப்ப டாலர் இவ்வளவு வருஷம் போட்டிருக்காரு சொல்லுதாரு கொஞ்சம் தேய்ச்சாது கூட அவர் கையில பாவம் சரி அப்படியா பகவான் நினைக்க மாட்டான் பஞ்சாட்சரம் அதாவது என்ன மனிதனுக்கு 3 நிரந்தரம் கிடையாட்டா கிடையாது சாமி ஆயுள் நிரந்தரம் கிடையாது இல்ல செல்வம் நிரந்தரம் கிடையாது ஆமராஜ் அழகு நிரந்தரம் கிடையாது இந்த 3 யாருக்கு நிரந்தரம் கிடையாது கிடையாது நீ கலகலன்னு உள்ள பாட்டு பாடுதோம் சரி நீங்களும் சிரிக்க நானும் சிரிக்கோம் சரி ஒரு ஆள் மேடை எடுத்து கோமா பேஸ்டார் வச்சுக்கோங்களேன் ஆமராஜ் அந்த அழகு அதோட முடிஞ்சது சாமி அழகு நிரந்தரம் கிடையாது இல்ல ஆயுள் நிரந்தரம் கிடையாது ஆமராஜ் செல்வம் நிரந்தரம் கிடையாது இந்த 3 யாருக்கு நிரந்தரமே கிடையாது செல்வம் வாரில சொல்லாது பாவில போறோம்னு சொல்லாது யாராச்சும் 10-200 வருஷத்துக்கு இருக்க போறோமா கிடையாது மனித இருப்பதே கொஞ்ச நாளைத்தான் இதுக்கு முன்னால இறப்பு என்பது எப்பமோ அந்த ஒரு 90 வயசு 100 வயசு தாத்தா இருந்துட்டாலே நம்ம ஆளுங்களை வருஷக்கணக்கில் நினைச்சு கண்ணீர் வடிப்பாங்க இப்பமெல்லாம் அப்படி கிடையாது இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம போயிருதா டிவியை பார்த்துக்கிட்டு கீழே போயிருதா உடுக்கு அடிச்சுட்டு கீழே இறங்குதான் சண்டாலும் குப்புற விழுந்தவன் அதோட போய் சேர்ந்துருதான் வாய கழுவு முதல்ல உங்களையா சேர்ந்துருன்னு சொல்லுதான் நாட்டுல அப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லி நம்ம 2 பேரும் எவ்வளவு பிறண்டா பழகிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு மரியாதை உங்க மேல வச்சிருக்கோம் உங்களுக்கு சொல்லுவேன் நானு யாருக்கு இந்த 3 நிரந்தரம் கிடையாது ஆகினால வார்த்தா அப்படியே ஏ சண்டாள மகடாதே என்ன தெய்வனவாத்தியா எப்படி அவன் ஏகப்பட்ட செல்வத்திரை அவன் பட்டாத அட்டாரோ அட்டே காசோ அட்டே காசோ தான மகடாதோர பண்டுதானே மகடா சுரே ஒரு நாளே அத்தனை மதிலே மந்திரியா அழைக்கானே 60,000 மந்திரியோ 28 படைத்தலைவ யானப்பட குதிரைப்பாட ஆகாதே பெரியவாட வெட்டும் பட குத்தும் பட மாயும் பட பறக்கும் பட அழைக்கானே மகடாசுரே அழைக்கானே மகடாசுரே படையெடுத்து வாரார்களே அரசன் தானே அழைத்தார் என்று ஒரு நாள் தெனமதியில சரி அன்னை தான் பயலுக்கு 7 நாட்ட சனிய படையில யார போறான் அப்பதான் தோத்துதான் தம்பி என்ன ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனிதன் தலை வலி இருக்கலாம் தலை கடை இருக்க கூடாது சாமி காலால நடந்த காது வலி நடக்கலாம் ஆமராஜ் தலையிட்டு நடந்தோம் குப்பரத்தான் பாயணும் உக்கரத்தான பாயணும் ஆமா சாமி அன்னை தான் பயலுக்கு 7 நாட்ட சனிய படையில யாரதான் அப்பதான் தோத்து 60,000 மந்திர 28 படையத்துல வச்சிருக்கோம் சரி நம்ம தங்கத்தால கோட்டை கட்டிருக்கோம் டி ஆமராஜ் என்ன வரத்து வாரம் நாத்திய கடுமரத்து பகவான நினைக்க மாட்டான் பஞ்சாட்சரம் அருந்த ஏழைகளை பார்க்க மாட்டான் இறக்கங்கட்ட சண்டாள கூட பிறந்தாத்தா அக்கா தங்கச்சியா கிடையாது சாமி பெத்தாத்தா பெத்ததாயா இல்ல என்னதான் பாருங்க சண்டாள எப்படி வரனா தினமதியில மந்திரிமார்களை கூப்பிட்டான் எப்படி ஏன் மந்திரிமார்களே என்ன பண்ணா ஒரு மேடை போட்டாச்சு மண்ணா ஏன் ஒரு மைக் செட்டை கட்டுறா கட்டியாச்சு ஏன் எந்த மைக் செட்டா கங்கா சவுண்ட் சர்வீஸ் மேடையை போட்டாச்சு மைக் செட்டை கட்டியாச்சு ஆமா சாமி மேடையில ஏறனா சரி மைக்கை கையில விடுச்சா ஆமராஜ் என்ன வரத்து வாரம் நாத்திய கடுமரத்து இன்னைக்கு அதை நுரண்டிக்கிட்டா இருக்க போனவே பாட துறப்பட்டு
ஆடிட்டு சரி மேல ஏறனா மேடையில் ஏறனா ஆமா சார் மைக்கை கையில விடுச்சா அப்படி சபையோர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஆமராஜா 56 மக்களுக்கு அறிவிப்பு என்ன வேண்டா என்ன சாமி நீங்களா சாவக்கூடியவர்கள் சரி நான் ஆண்டவிட சாவாமல ஒருத்த வாங்கியிருக்கேன் அப்படியா நான் வச்சதா வருஷம் சரி என் சட்டத்தை மாதிரி யாரு ஊருக்குள்ள நடந்திய சொட்டெலும்பு ஒடிச்சு போடுவோம் ஒடிச்சு போடா ஆமா சாமி 56 மக்கள் வாயை பத்தி ஆச்சு கையை பத்தி ஆச்சு பொத்த வேண்டியதை பொத்தி காப்பு சிப்புன்னு கேக்கா எப்படி 56 ராஜாக்கள் வந்துட்டாங்களே ஆமராஜா நம்ம புளியங்குடியில சிந்தாமணியில சரி 4000 பேருக்கு ஐயர்களா வந்திருக்காங்களப்பா எல்லா ஐயரும் வந்திருக்காங்க மண்ணா எந்தெந்த ஐயர் வந்திருக்காரோ கோதண்ட ஐயர் சரி பெருமாள் ஐயர் கணேச பட்டர்னு எல்லாம் வந்திருக்காங்க மண்ணா அதுல ஒரு ஐயரை கூப்பிடுதான் எப்படி ஓ பெருமாள் ஐயரா ஆமராஜா பெருமாள் ஐயரை வாரம்னு கைட்டு கூப்பிட்டாலும் பரவாயில்ல வந்துருவாரு கையில அருவா வச்சிருக்கான் பெரிய வாள் பெரிய அருவா வச்சிருக்கான் ஆமா சாமி ஐயரை கூப்பிடுதான் எப்படி ஓ பெருமாள் ஐயரா ஆமராஜா வாரம் தான் சொல்லியிருக்கான் சரி ஐயருக்கு அருவால பார்த்த உடனே ஆமா சாமி ஐயர் இங்க நிக்காரு வேட்டி அங்க டக்கு ஏன் அப்ப பாக்கிறதுக்கு நல்ல கிளு கிளு கிளுன்னு இருக்கும் ஐயரை பாக்க நேத்து பார்த்து ஐயரை பார்த்து எப்படி இருக்கும் ஒரு முரட்டால உங்க தம்பி எனக்கா சரி ஆகினால பார்த்தா ஆமா சாமி நாட்டுல முன்னோர்களே என்ன சொல்லிருக்காருமா எப்படி ஆண்டி அடியாத அந்தனரை ஏசக்கூடாது இருக்கா ஆமராஜா ஆண்டிகளை அடிக்க கூடாது அந்தனரை ஏசக்கூடாது ஆமா சாமி அந்தனர் யாரு யாரு ஐயர்களை ஆமா சாமி ஐயக்கூடாது கூடாது ஆண்டி அடியாத அந்தனரை ஏசாதான் இருக்கா ஆமராஜா சண்டாள பாய்ப்பே ஆமா சாமி ஐயர்களை கூப்பிட்டு சொல்லலாம் பாருங்க எப்படி ஏ ஐயர்களே என்ன மண்ணா அவங்கள சாரையத்தை குடிக்க சொல்லி சாட்டையால அடிக்கானே உங்க சொல்லி மண்டையில அடிக்கானே கூடோட கட்ட சொல்லி படுதியோட அடிக்கானே ஐயர்களா ஓடுதாளே ஐயர்களா ஓடுதாளே ஆண்டவன தேடி எல்லாம் ஐயர் குல பெண்கள் எல்லாம் ஓடுதாளே ஆண்டவனிடம் ஆண்டவனிடம் பெண்களெல்லாம் ஆண்டவனை காமாற்றம் அழுகிறார்கள் ஆமராஜா சாமி பகவான ஆண்டவா அந்த பொல்லாத மகுட சொன்னீங்க நீங்க என்ன வரத்தை தான் கொடுத்தீங்களோ இந்த வரத்து வாரானே சாரத்தை குடிக்க சொல்லி சாட்டியால் அடிக்கான ஆமா சாமி மதுமாறவங்க சொல்லி மண்டையில அடிக்கான சரி பூனோல களத்தை சொல்லி ஆமா படையில அடிக்கான ஆமா சாமி பெண்கள் எல்லாம் ஆண்டவனுடைய காமாற்றம் அழுதாக எப்படி அப்பந்தான் பகவான் நினைக்காரு ஆமா சாமி ஆஹா சரி மக்கள்கிட்ட வேதனையில கொடுத்துட்டோம் ஆமா நல்லவனை போல் அடிச்சுட்டான ரமச்சண்டாளன் சரி இவன் ஆனாலைஞ்சாவள ஆயுதத்தாஞ்சாவள ஈயாலைஞ்சாவள எருமல அர்த்த கேட்டான் நம்மளும் கொடுத்தாச்சு ஒரு ரத்தம் பூமியில விழுந்தா 1000 மகடார் அர்த்த கேட்டான் அதவும் கொடுத்தாச்சு ஆனால் சரி அவன் இன்னொரு வரம் கேட்கல நம்ம கொடுக்கல பெண்ணால அர்த்த கேட்டானா அவன் கேட்கல நம்மளும் கொடுக்கல நினைச்சிருக்கான் எப்படி பொம்பளை எடுத்த கொள்ள அவளால என்ன முடியும் பெண்ணால அனுவரத்தை கேட்கல நம்ம கொடுக்கல அப்படியான யாரால கொள்ள முடியும் அந்த 8 முட்டையில வந்த அட்டகாலியர்கள் 8 பேரால தான் முடியும் 8 முட்டையில வந்தாலே ஆமராஜா என் தாயான காளியம்மா முப்படாரியம்மா பத்திரகாளியம்மா தான் முடியும் சபாஷ் நல்லவனை கொண்டாத்தான பாவம் ஆமராஜா இப்பேற்பட்ட ஐயோக்கியனை கொண்டா பாவம் கிடையாது ஒரு காலமும் நம்மள ஏ மாரியம்மா என்ன ஏ பத்திரகாளியம்மா என்ன சாமி ஏ சந்திரமாரியம்மா என்னையா ஏ முப்படாரியம்மா சரி வா ஆமா சாமி போய் கொண்டுட்டு வா சரி சும்மா சொன்ன பாவாளா சும்மா சொன்னா இந்த காலத்துல யாரு சாமி போவாங்க பாமாட்டா சரி 8 பேர் கல்யாணம் அதை கண்ணி பண்ண இருக்கா ஆமராஜா ஏ காளியர்களே என்ன அந்த அட்டாதன அட்டும் மகடாசன் கொன்னு ஆமா சாமி கோட்டை அழிச்சிட்டு வந்தா சரி போல 8 பேரும் தாடி ஒரு ஆசை வார்த்தை சொல்லுவோம் சொல்லி வைப்போம் படை எடுப்பா ஆமராஜா பயில சுவாலி மடிப்பா அப்படி அதுக்கு மேல தாலி கெட்டது அப்பாற்பட்ட விஷயம் அத பத்தி பின்னாடி யோசிப்போம் ஆண்டவனாய பகவானைக்கார் வாருங்க யாரு சாமி யார் அழைக்காரிமா யாரு யா மாரிய மகாளியா சந்திரமாரி சடமாரி தாயாட பத்ரகாரி மாராப்பி போடுதாலே ஆடிடு புலையோ சுத்துதாலே ஒரு கையிலே பாலருவா மறுகையிலே வீரப்பல்லாம் விருதடையா வீரப்பல்லாம் விருதடையா எங்க புளியங்கோடி காளியம்மா
பத்திரகாளியம்மா அப்படி ஏன் முப்படாரியம்மா ஆமா சாமி 8 பேர் அழைக்காரு சரி என் தாயான காளி பார்த்தா எப்படி மாராப்சில் எடுத்தா ஆமா ராசா ஆமா சாமி இடுப்புல சுத்தா காளி ஒரு சொத்து ஒரு கிலோ சூளாயுதம் ஆமையா ஒரு கிலோ பாலர்வா அருவா வீர பல்லு விரி சட்டை வார பல்லு பொடி நடை ஆதவத்தி முப்படாரியமா 10 கையோடு நிக்க 3 முகத்தோட நிக்க முப்படாதி பகான் தெரிய மாதிரி கேட்காரு எப்படி நீங்களே யாருமா நாங்க யாருங்க இருக்கட்டும் நீங்க யாரு சாமி நான் யாரும் தெரியாதா தெரியாது சாமி நான் தான் நாட்டுக்கே படியலக்கத பகவான் நீங்க தான் பகவானா கேள்விப்பட்டிருக்கேன் ஆள் இப்பதான் சாமி நேரில் பாத்துருக்கேன் ஆள் நல்லா இருக்கனா அப்போ உமருக்கு என்ன சைக்கிள் செயின் எனக்கா தண்டி போட்டிருக்காரு நேரம் போக்கஸ் லைட்டை கட்டிருக்காங்களா ஆளுக்கு கண்ணை பறிக்கி பூரா கண்ணை மூடி மூடி முழிக்கு ஆளுக்கு ஆயினால சரி ஏயா மக்கள் நல்ல இந்த கதையை கேட்கணும் எப்படி அப்பல கதையில யார முத பிறந்தவனா மாரியம்மா கதையில தான் பூமி இறங்கின பெண் பிறந்த மாரியம்மா ஆமா சார் மாரியம்மா முத பிறக்கல இல்ல வடகுத்தியம்மா தான் முத பிறந்தவா ஆமராசா இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மங்கல் பொங்கல் நடக்கணும் அப்படின்னா சரி துள்ளு மாடிச்சு பாடக்கரங்கரிச்சு கூழு காய்ச்சி அப்படி அவளை வழின்னு பிடித்தா சாமப்பு நடக்கும் உண்டு அவதான் எல்லாத்துக்கும் மூத்தவா ஆமா சார் நம்ம கதையில தான் பூமி இறங்கின பெண் பிறந்த மாரியம்மா சரி மாரியம்மா முத பிறக்கல இல்ல வடகுத்தியம்மா தான் முத பிறப்பா ஆமராசா நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மை இல்ல சரி அடுத்த வாரம் கொடியேறுது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடியேறும் சரி அப்ப அந்த கொடியேறதுக்கு முதல் நாள் எங்க கும்பிடுவாங்க என்ன ஊருக்கு வடக்க வயக்காட்டுக்குள்ள போய் ஆமா சாமி மண்ணால பீடம் போட்டு வடகுத்தியம்மாளை கும்பிட்டு தான் இங்க கொடியை ஏத்துவாங்க ஆமா சாமி அதனால எல்லாத்துக்கும் மூத்தா வடகுத்தியம்மா சரி வடகாரியம் வடகுத்தியம்மா இல்லாம திருவிழா நடக்காது கிடையாது அவ தான் எல்லாத்துக்கும் மூத்தவா சரி பகவா எப்படி ஏமாத்த வந்திருக்காங்கது அக்கா வடகுத்தியம்மா தெரிஞ்சு வச்சு அவளுக்கு தெரிஞ்சு வச்சு என் தாயான வடகுத்தியம்மா வரங்க எப்படி அடியே முப்படாரியம்மா என்னக்கா அடியே காளியம்மா சொல்லுக்கா தாயோ தளமான குடும்பத்துல மூத்தமாக ஆமடியா அவர் பைத்தியார் சொல்ல கேளுங்க என்னக்கா பகவான பார்த்தா சரி எதை ஏமாத்துக்கார மனுஷன் மாதிரி கிடி பெராடுக்கார் போல தெரியுதாரு மொழியே சரியில்லடி பெரட்டி பெரட்டி முழிக்காரு இன்னைக்கு யாரு வடகுத்தியம்மா சொல்லுதா ஆமா சாமி என் தாயான காளியம்மான் பத்திர முப்படாரியம்மான் சொல்லுதா எப்படி பகவான் எதை சொல்லதுக்கு வராரு பேசாம கடையன் குறுக்கு பேசி காரியத்தை கெடுத்துடாத நீ இன்னைக்கு சுவாலியை பார்த்துட்டு வண்டியில வரையில முகரை பார்த்தோம்ல போகிட்டு அடுத்து இருக்கிறது எங்க குண்டிய வச்சிருக்கிறது எங்க நீரு நீங்க சொல்லுங்க பாவாடா ஆமா எங்க அக்கா மூத்த அப்படித்தான் இருப்பா சரி என் தாயான வடகுத்தியமரல வருங்க எப்படி சாமி அடிய தங்கை மார்களா என்னக்கா நாம 8 பேரும் பெண்ணா பிறந்தும் கூட வர ஆம்பளை பிளவர கிளியே அப்படி இருந்தா கூட தட்டி கேட்க ஆள் இருக்குன்னு யாரும் பயப்படுவாங்களடியா நம்ம ஆனத்த வைட்டமே ஆனத்த வைட்டோமே இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நல்ல அந்த கதையை கேட்கணும் எப்படி சாமி பிறந்தா அக்கா தங்கச்சியோட பிறக்கணும் ஆமராசா பிறந்தா அண்ணன் தம்பியோட பிறக்கணும் ஆமா சாமி ஆண்கள் தனியா பிறக்க கூடாது கூடாது பெண்களாவையும் தனியா பிறக்க கூடாது ஆமா சாமி அவ அழுகுதாள வடகாசி அழுகுதாள வடகாசி தாயா இருந்தாலும் பெத்ததா இல்லாம போயிட்டாள ஆமா சாமி பெத்ததா இருந்தாளா பேயடிச்சோ செத்துடுவாள் என்ன வளர்த்ததா இருந்தாளா வங்குலையா மாண்டுடுவாள் அதாவது சரி ஒரு பெத்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா சாமி பெத்த தாப்பனு தெரியாதா தெரியாது பெத்த தாய்க்கு தெரியுமா ஆமராஜ் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா சரி தகப்பனு தெரியாதா தெரியாது பெத்த தாய்க்கு தெரியுமா சபாஷ் அந்த வலதுகிட்டு துடிக்கும் ஆமா சார் வயிறு எறையும் சரி இன்னைக்கு பாருங்க இந்த பழைய காலத்து பொம்பளைய சொல்லுவா எப்படி என்ன நேதிரியல ஆமராஜ் எனக்கு ஒரு வாரமா இந்த வலதுகிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு வயிறு வேற எறையுது இந்த பையில லிங்கம்பட்டி கோயில் போறோம் போயிட்டு வந்தானா வருது யாருக்கிட்ட என்னன்னு தெரியல சண்டாலும் அவன் வேற கோயில் கொடைக்கு போனா சும்மா இருக்க மாட்டானே அதே மாதிரி சரி பெத்த இல்ல ஆமா சார் கடனாளியா அப்புறம் பொருள் அழகப்புறம் குடும்பத்தை இழக்க போறோம்னா அப்படி பெத்ததாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் கோட்டிக்காரியாத்தான் இருப்பா இருக்கலாம் 100 ரூபாய் கொடுத்த என்ன தெரிய தாயத்தா இருப்பா ஆமா சார் ஆனால் சரி பெத்தபடி கஷ்டம் பெத்ததாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் கூப்பிட்டு சொல்லுவா எப்படி ஏழங்கவா ஆமா தம்பி போக்கு சரியில்லை ஆமராஜ் அவனோட சேராத வேண்டாம் குடியாரப்ப உன்னையும் கெடுத்துருவான் அந்த குடும்பம் கெட்டு போகும் ஆமா சார் அந்த பைத்தியா தாய் சொல்லுவா சரி நம்ம ஆளுக்கு அப்படியே சொன்னா கேக்குங்களா அடங்க மாட்டான் அவங்க கூட சேரா இவனு நாளைக்கு நீ செத்த எந்த பையதான் உன்னை தூக்கி போட வரும் ஒத்தியில மல்லு கட்டவனா என்ன நம்ம ஆளு நல்லா அந்த கதையை கேட்கணும் எப்படி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆமராஜ் பெத்ததாப்பன்னு சொல்ல கேட்கலையோ சரி அன்னைக்கே இந்த பிள்ளைகளுக்கு அழிகலம் தான் 6:45 அரையங்காலும் 7:30 நாட்டான் தோல்ல தொத்த போறான் ஒரு தாயுதாப்பனும் சரி தன் பிள்ளை கெட்டு போய் சமைப்பாங்களா கிடையாது அந்த தாயுதாப்பனு சாப்பாடு கொடுத்தமோ கொடுக்கலையோ ஆமா சார் அந்த தாயுதாப்பனுக்கு ஆசை இருக்கும் எப்படி என் பிள்ளை காட்டப்புறம் வாங்கிரட்டு வீட்டப்புறம் கெட்டிரு இந்த சாமியார் எனக்கு நல்ல 1 கிலோல பெரிய சங்கிலியா வாங்கி காலத்துல ஓட
போய் சங்கிலிலேயே இருக்கானே. இத்தா தண்டி போட்டா கண்ணை உறுத்துல அந்த டாலரை மட்டும் கலட்டி கூட ஜென்மத்துக்கும் அதை பத்தி பேச மாட்டோம். அது அண்ணா கொடி போட்டிருக்கேன் அதுல போடுதான் இல்ல சொசைட்டில வந்து அடவுள் நாள் வைக்கங்க கொண்ட ஆகினால வார்த்தா சரி அடியதங்கிமார்களா என்னக்கா வாங்கடி அரமனை 10 பேரும்ட்டா. ஆமா சாமி. என் தாயான கோபத்துக்கு அதிபதி இருக்காளே யாரு? காளியம்மாளும் முப்படாரியம்மாளும் பார்த்தா என்ன சாமி? ஏ அக்கா செல்லியாரம்மா என்னையா தூர போயிரங்கிட்டு ஏ பத்திரகாளி என்ன நீ அங்கிட்டு போயிரு பேசாம இரு. பாவா என்னமோ அழைச்சிருக்காரு. ஆமா சாமி. நீங்க சொல்லுங்க பாவானா விஜயத்தை சொல்லுங்க சாமி. அதாவது பெண்களே சரி உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டதா? கல்யாணம் ஆகல சாமி. கன்னி பெண் எனக்கு பாருந்து இல்ல வர்த்தா. சரி அதாவது பெண்களே என்னையா மகேந்திர பட்டணத்துல அப்படி பச்சரிசி மண்டபத்தில ஆமா சாமி மகடார் ஒருத்தர் இருக்கா. அரக்கம் இருக்கா. அவன் 60,000 மந்திரி வச்சிருக்கான். 24 லட்சம் படைத்தலைவர் வச்சிருக்கான். தங்கத்தினால கோட்டை கட்டி இருக்கான். தரணி எல்லாம் ஆண்டு வர்றான். நீங்க 8 பேரும் ஆமா சாமி மகடாரோட கொன்னு ஆமையா கோட்டை அடிச்சிட்டு வந்துட்டிய. சரி உங்களை 8 பேரும் மொத்தமா தாலி கட்டிக்கிட்டு இன்னைக்கு என் தாயான காந்தாரி உச்சினி மகாகாளி மகாக்கா எப்படி 60,000 மந்திரி 28 படைத்து வச்சிருக்கா. ஆமா சாமி. அப்பேற்பட்ட வீரனக்கா கண்ணூர் காளியம்மா எப்படி அவனை கொள்ளதெல்லாம் பெரிய ஒரு மலையாங்க. உமருக்கு தான் மலை மாதிரி எனக்கு தூசி மாதிரி. ஆனா கொண்டு தாலி எட்டிவளா கண்டிப்பா கட்டிடுவோம். உங்களை நம்பித்தான் போறோம். போயிட்டு வா போயிட்டு வா. எப்படிடா நம்பலாங்க நம்பி போயிட்டு வா. என் தாயான காளியம்மா ஆமா சாமி மகடாருன கொள்ளதற்கு அப்படி என் தாயான புளியங்குடியில குடி கொண்டிருக்காளே. ஆமராசா என் தாயான காளி என்ன செஞ்சாடு பாத்திய எப்படி ஆடப்படை எடுத்தாளாம் குதிரைப்படை எடுத்தாளானோ ஓட்டதுக்கு பறக்கும் படை எடுத்து பத்தினிய காளியாளே மகனார் உன கொள்வதற்கு அடிப்பிடிச்சு என் தாயம் கொடாதி அவன் முப்பூர கோட்டக்காரி என் தாயம் கொடாதி ஆடப்படை எடுத்தாளானோ ஆகும் குதிரை படை எடுத்தாளானோ அன்னைக்கு ஓடுறதுக்கு நேரம் ஆகும். பறக்கும் படை எடுத்து பறக்கும் படை எடுத்து பத்தினிய போராள பறக்குடல்ல படையெடுத்து படையெடுத்து காலி பத்தினிய போராளங்கே போராளங்கே அதிக நேரம் ஆயிரும். குதிரை படை எடுத்தோம் ஓடுறதுக்கும் நேரம் பறக்கும் படை எடுத்து பத்தினியா காளி போறா. ஆமராசா ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர் வச்சிருக்கான். 4 வாசலுக்கு 24 லட்சம் காவலர். வடக்கு கோபுர வாசல்ல போய் ஆமா சாமி என் தாயான முப்புறம் கோட்டைக்கு அதிபதி இருக்காளே முப்படாரியம்மா ஆமராசா அவ வாசல வடக்கு கோபுர வாசல். சரி கீழே கோபுர வாசல் யாருக்குள்ள வாசல்? யாருக்கு சாமி? என் தாயான மாரியம்மாளுக்குள்ள வாசல். கீழே கோபுர வாசல். ஆமா தெற்கு கோபுர வாசல் யாருக்குள்ள வாசல்? யாருக்கு? துர்க்கையம்மனுடைய வாசல். அடடடா மேற்கு முக வாசலில ஆமா சாமி என் தாயான வடகாசில் யாரமா உட்கார்ந்துருக்கா. ஆமராசா வடக்கு கோபுர வாசல்ல போய் சரி வலது காலத்தான் ஒரு காவலாளி வச்சிருக்கான். ஆமா சாமி வச்சிருக்கா காளி வச்சிருக்கா. அதுல ஒரு காவலாளி கேட்கா எப்படி இது யாருன்னா. ஆமா சாமி யாரு கேட்ட பாருங்க. சரி வந்ததே முப்புடாரியம்மாளு கோவம் எப்படி வருது. ஏய் என்னவா யார் பைய போய் விசாரிச்சு வந்திருக்காங்க போய் இங்கம்பட்டியில போய் அடுத்த வருஷம் விட்டு வைப்ப என் தாயான காளியம்மா ஆமா சாமி யாருன்னு கேட்டதற்கு ஆமராசா என் தாயான வடக்கு கோவரைக்கு அதிபதி இருக்காளே. சரி என் தாயான முப்புடாரி என்ன செஞ்சான் பாத்திய எப்படி சாமி அவ வடக்கு கோவர வாசாளே அடிக்கால 6 லட்சம் அடிச்ச பெரியோட வாசலிலே ஆடி திரும்பி லட்சம் அடிச்சிட்டாளே தெற்கு கோவர வாசலிலே புளியங்குடி காளியம்மா
வச்சிட்டாளே நாளிதிக்க வாசலிலே நாளிதிக்க வாசலிலே காளிநாத காடு பண்ணிட்டாளே நாளுதிக்கும் வாசலிலே நாளுதிக்கும் வாசலிலே காளிநாத காடு பண்ணிட்டாளே காளி ஆமசாமி யாரனை கேட்டதற்கு ஆமராசா 28 படத்துல 24 அறுத்து போட்டா அறுத்து குமிச்சிருக்கான் கால் வேற கை வேற தலை வேற துண்டு அறுத்து போட்டிருக்கா ஆமசாமி ரத்த ஆறு ஓடுது சரி அதுல ஒருத்தி கேக்கா எப்படி யாரு செல்லியாரம்மா கேக்கா என்ன சாமி ஏடி முப்படாரியம்மா என்னக்கா ஏடி காளியம்மா சொல்லுக்கா நம்ம ஒருத்தனோட வாழதுக்கு ஆமடியா நம்ம இத்தனாயிரம் கொலை செஞ்சிருக்கோமே பொண்ணு குமிச்சிட்டோமே நல்லா இருப்போம்னு தான் கேட்டிருக்கா ஆமா சாமி வந்ததே புளியங்குடி காளியம்மாளு கோவா எப்படி வருது ஏய் என்னையா சுவாலிய பாருப்பா பேசாம கடைய நீ முக்காவாசி ஒண்ணாச்சு காவாசி தான் மிச்சம் கட்டாக்கு நான் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ ஆமா சாமி காளியம்மான யாருக்கும் தெரியுமா கையெடுத்து கும்பிடுவாங்களா மாரியம்மான யாருக்கும் தெரியுமா மாலை போட்டு கும்பிடுவாங்களா நம்ம என்ன பொம்பளை ஊருக்குள்ள சேலையிட்டு லாந்தலாமா லாந்தவே கூடாது நீ எல்லாம் ஏயா சரி இந்த பைய குடும்பத்தை அழிக்கணுட்டா அப்பதான் மனசு ஆறு காளி எங்க வந்தா நேரம் மிருதங்கக்காரு வீட்டுக்கு தான் வந்தா குடும்பம் நாளா போச்சுல்ல எவ்வளவு மொத்தமா வந்தாலா பாதிதான் வந்தாலா 8 பேரு சரி 7 பேர் வந்தா வீட்டுக்கு இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அதோட சுவாலி முடிஞ்சா சரி எந்த ஆயான காளியம்மா ஆமா சாமி யாரனை கேட்டதற்கு அப்படி 28 படத்துல அறுத்து போட்டுட்டா ஆமா சாமி எப்படி அறுத்து போட்டிருக்கான்னு பாத்தியே எப்படி ஐயா நெல்லு கருதா அறுத்ததுவோ நெல்லு கருதா அறுத்ததுவோ எந்த ஆயான காளியம்மா ஆமா சாமி அவன் நிறையா போட்டுட்டாளே ஐயா கொலவாளைய சாச்சதுவோ கொலவாளைய சாச்சது போ குலகார பாத வெத்தி காளி அப்படி அவ குறுக்கு வெட்டா வெட்டிட்டாளே என்ன சாமி வாழைய சாச்சது போல ஆமராஜா குலகார பாத வெத்தி காளி அப்படி காலு வேற கை வேற தலை வேற துண்டு அறுத்து போட்டிருக்கா அறுத்து குமிச்சிருக்கா 28 படத்துல அறுத்து கீழே ஓட்டிட்டு ஆமா சாமி யார கொல்ல போறா யாரு 7 அறைக்குள்ள உட்கார்ந்துருக்கானே மகடாசுரன் ஆமா சாமி நல்லா கல்லு ஜாரை கலந்து அடிச்சு குடிச்சிட்டு கனத்த போயில குரட்டோடு தூங்குதான் எப்படி ராசா எப்படி குரட்டோடு தூங்குதாம்னா எப்படி நம்மளை சுத்தி 60,000 வந்திருக்காங்க 24 லட்சம் படைத்தலைவர் அவங்கள என்னைக்குள்ள நம்மள யாரு கொள்ள முடியும் அவங்கள தாண்டியா கோட்டைக்குள்ள வந்துருவாங்க ஆடிட்டு சரி நல்லா கல்லு ஜாரை கலந்தடிச்சு ஆமா சாமி வீர தண்டத்தை தோல்ல வச்சு அப்படியே அசால்ட்டா குரட்டோடு தூங்குதான் எப்படி சாமி எப்படி குரட்டோடுதா எப்படி இது நல்ல பெரிய வீட்டுல பெருச்சாலி அரிசி மூட்டை ஓட்ட தனக்கல்ல இருக்கும் ஒரு கொரட்டா ஓடுதான் சரி என் தாயான புளியங்குடி காளியம்மா பார்த்தா எப்படி உன்னை கொல்லத்தட காளி வந்து பிறந்திருக்கேன் ஆமா சாமி என் தாயான காளி என்ன செஞ்சாலும் பாத்தியா எப்படி 7 அறைக்குள்ள கொரட்டோடு தூங்கினா பாத்தியலா ஆமராசா என் தாயான காளி என்ன செய்தான் பாத்தியா எப்படி ஐயா ஓடுதால ஓட்டமாக போன வெறியோட சேர்ந்து மல்லி கட்டுதாளே கீழே எடுத்து போடுதாளே யாரி நெற்றிலாத மிதிக்காளே அழகு நல்லோ கையாளே சூடாயுதத்தை கையில் எடுத்து குத்ததாளே நெஞ்சதில்லை குத்ததாளே நெஞ்சதில்லை தாயான காளியம்மா குத்ததாளே நெஞ்சதிலே நெஞ்சதிலே தாயான காளியம்மா காளியம்மா ஆமராசா தாயான காளி அப்படியே ஒரு பிடி கீழே எடுத்து போட்டா ஆமா சாமி ஒரு பொம்பளை கீழே எடுத்து போட்டா கீழே விழுதா குடி போதையில அதான் குடியாரம் பேச்சு ஒடிஞ்சா போச்சு ஆமராசா அவன் குடியாம இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் சரி 8 பேருன்னா 2000 பேரும் வாங்கிட்ட முடியுமா வாங்க நான் வர்றேன் அப்படி என் தாயான காளி போனா சரி உச்சில ஒரு பிடி ஆமா சாமி கீழே எடுத்து போட்டா சரி நெஞ்சில ஒரு மிதி சூளாயத்தை எடுத்தா அப்படியே நடு வயிற்றுல ஒரு குத்து குத்து காளி என்னன்னா எப்படி சாமி அந்த சூளாயத்தை அப்படி மேலானுக்கு உருவுதா சரி ஒரு ரத்த கொத கதை சாய் உருவ
உருவம் பெருசு இல்ல. என் தாயான காளி பார்த்தா எப்படி ஏழ ஓரத்தை பூமியில விட்ட பூமி தாங்காது, பொறுக்காது. ரத்தத்தை கீழே விடக்கூடாது. ஆமா சாமி. தாயான காளி என்ன செஞ்சான்னு பாத்தியா? எப்படி சாமி? அவ பச்சை ரத்தம் குடிக்காளே, பாதம் உள்ள காளியம்மா அவ உதிர ரத்தம் குடிக்காளே, உண்மை உள்ள காளியம்மா காளி காளியம்மா காளியம்மா எட்டோட எட்டு நாளா ஓடுங்க அம்மா ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே அவர் ரத்தத்தோட பெறலுதாளே ரத்தத்தோட பெறலுதாளே பெறலுதாளே தாயான காளியம்மா வேலையான வேலையாட்டி விளையாடும் நேரமாட்டி ஓடுங்க அம்மா ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே அவர் ரத்தத்தோட பெறலுதாளே அட்டகாளி எட்டு பேரும் மகனத்தான் கொள்ளுதாளே தாயான காளியம்மா. ஆமா சாமி. பச்சை ரத்தம் குடிக்காளே, பாசமுள்ள காளியம்மா உதிர ரத்தம் குடிக்காளே, உண்மையுள்ள காளியம்மா மாடி கொடல வருவதாளே, மாலையாக போடுதாளே, குலதா மறக்க எடுக்காலே காளியம்மா தன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தானே நானே நன்னே நானே யாதா நானே நானே நன்னே நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தனனே நன்னே நானே தந்தன பேமத்தையில தாண்டிருப்பாகாளி நவ சக்தி உள்ளதாய் இந்த உத்தமியா காளிக்கு தாடிங்க அலம்மா கும்மி அப்பனுக்கு முன் பிறந்த ஆணை முகத்தோனே உன்னை அடிபணித்தேன் நானே காளியம்மா கதை படிக்க அருள் புரி ரிஷிமானே அவ அழகு ரத்தின காளி ரத்தின காளிக்கு தாடிங்க அலம்மா கும்மி கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே வாரும் சற்று கண்டிருந்து பாரும் இந்த கருணை காளி கதை படிக்க கவிகள் அள்ளி தாரும் கருந்தே வாராக வனபத்திர காளி நம வம்ச குல காளி அவ வந்த வரவளவப்பா போடி கப்பா கொலவ தேவாதி தேவர் போற்றும் சிவனுடைய பாலா தெய்வானையின் போலா சிறியானை கண் பாருமையா திருச்செந்தூர் வேளா கருந்தே வாராக ஈராகாத்துக்காரி அவ இருக்க குடி மாறி அவ இருந்து தட வர கொடுப்பா போடி கம்மா கொலவ ஆரவல்லியா சூரவல்லியா அழகு சுந்தரவல்லி அருமை தங்க செல்லி அடிங்கள் அம்மா முள கும்மிய காளி பேர சொல்லி வெள்ளி தவா கிழமையில குடியிருப்பா மாறி அவ வியாப்பன் குல காரி நம்ம வியாதடைய தேவப்பா போடி கம்மா கொலவ மலைய தூவன் மகளாய் வந்த மதுர மீனாட்சி தாயே மனமிறங்கி வாயே மலரடிய நான் பணிந்தேன் மைந்தனை காப்பாயே அழகனே கொலவ வட்டா வந்திருவா மாறி அவ கருணே உள்ளதாய் அவ கை நிறையா வரம் கொடுப்பா போடி கம்மா கொலவ அழகு நல்ல தாமரையில் அமர்ந்த வித்துவமணியே காணாதிபதியே அருள் புரிய வேணும் அம்மா கமல சரஸ்வதியே வியாப்பங்கொல கையில அடி வார காளி அவ ஆயிரங்கன்னு மாறி தாத்தாரத்தின காளிக்கு தான் போடி கம்மா கொலவ மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம் ஒளி மங்காத பிரகாசம் அடிக்கிறவ மேனியில்
மலர் வாசம் சேலக்காரி பூவக்காரி இந்த ஒரு காரி சத்தி உள்ளதாய் இந்த உத்தமியா காளிக்குத்தா போடு கம்மா கொலவ மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம் ஒளி மங்காத பிரகாசம் அடிக்கிறவ மேனியில மல்லிக மலர் வாசம் காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம் அது கண்ணாரம் இந்த உத்தமியா காளிக்குத்தா போடு கம்மா கொலவ காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடாம் தேசம் கணத்த கையிலாசம் பட கமழுதவ கொண்டையில கனகாம்பர வாசம் கிணிய கையில் எடுத்த ஆடி மாற மாறி அவ ஆயிரக்கணக்காரி இதாத்தா செல்லி அம்மாளுக்கு போடு கம்மா கொலவ தேவி சக்தி வீட்டிருக்கும் தேவகையிலாசம் தெரியுது பிரகாசம் பட தெரியுதவ தேகத்தில திருநீர் வாசம் சந்தன பேமத்தையில சாண்டிருப்பாகாடி அவ சத்தி உள்ளதாய் நம்ம சங்கடங்க தித்து பப்பா போடு கம்மா கொலவ அம்மா வாரால் கம்மா கரையோரம் அது அர்த்த சாம நேரம் அவ அழகு பாத சிலம்பு ஓச கேக்குது வெகு தூரம் யாத்துக்குள்ள அடையிருப்பாட்டி நாகம் அது அம்மாளுட நாகம் அதால கண்டா படம் எடுப்போ சத்தியுட நாகம் ஆத்தா வாரால் ஆத்தங்கர மேல அது ஆள் ஓடும் வேலை அங்க அடையாளம் தெரியுதல்லோ அழகு மஞ்ச சேலை அவ எந்த தெரு பாதையுமா வருவாளம்மா மாறி அவ வியாப்பம் கூட காரி அவ வியாண்டியவருக்கு வரம் கொடுப்பா போடு கம்மா கொலவ காளியம்ம கோயிலில வாசப்படி 2 அது வைரமணி திண்டு அங்க தடம் பார்த்து கும்மி அடிக்க குமரி பெண்டுகள் உண்டு சேலக்காரி பூவக்காரி இந்த ஒரு காரி சத்தி உள்ளகாரி இந்த உத்தமியா காளிக்குத்தா போடு கம்மா கொலவ சத்தியுள்ள காளியம்மா சப்பரத்து மேல அழகு சந்திரன போல அவ சரிதத்தில மின்னுது பார் சரிகப்பட்டு சேல ஏழலையா கோவரன இந்த ஒரு காரி சத்தி உள்ளதாய் உனக்கு இனிமே சந்தா மண்டபமா போடு கம்மா கொலவ நந்தவனம் கண் திறந்து நல்ல மலர் எடுத்து பல 4 நாள் தொடுத்து அத நம்மளோட காளிக்குத்தான் நன்றாகவே படைத்து இந்த ஒரு காரி அவ கருணை உள்ளதாய் உனக்கு இளநீக்கா மண்டபமா போடு கம்மா கொலவ கொடிக்கு கொடி பூவுகளை கோளாறாக எடுத்து அத போர்த்து மாலை தொடுத்து கோயில் கொண்ட காளியத்தான் கும்பிடுவோம் படைத்து செடி செடியா பூ பறக்கி செண்டு மாலை கட்ட நம்ம செலதிருந்து கொடுக்க நம்ம செல்ல முத்து மாறிக்குத்தா போடு கம்மா கொலவ கங்கரையா தாமரையா காட்டு கொடி மேல மலர் கனி தூதிரும் கீழே காளி கரகத்துக்கு தொடுத்திடுவோம் கையின் விரலால மணிமணியா பூ பறக்கி மல்லி மாலை தொடுத்தோம் நம்ம மனம் போல தொடுத்தோம் இந்த மாய கொண்டு காளிக்குத்தா போடு கம்மா கொலவ ஊரணியா தாமரையா ஓடும் கொடி மேல மலர் உதிர்ந்து விழும் கீழே உத்தமைக்கு தொடுத்திடுவோம் ஊசி முனையால வேப்பலையா கோவரன இந்த ஒரு காரி அவ இருவழக்கு காரி அவ இருந்து தட வரம் கொடுப்பா போடு கம்மா கொலவ வைகரையா தாமரையா வண்ண கொடி மேல மலர் வந்துதிரும் கீழே இந்த வடிவழகிக்கு தொடுத்திடுவோம் வகை வகையான மாலை வெள்ளி செவ்வாய்க்கிழமையில குடியிருப்பா மாறி அவ வியாங்க ரூபக்காரி அவ வியாண்டியவருக்கு வரம் கொடுப்பா போடு கம்மா கொலவ சாலையோரம் குடிசை கட்டி சாஞ்சிருப்பா காளி அவள சாந்த ரூபக்காரி சகல சாஸ்திரமோ தெரிஞ்சவதான் நம்ம சந்தன மாறி மாயனையா கோவரன இந்த ஒரு காரி அவ மாய கொண்ட காளி இந்த மனம் போல குடியிருப்பா போடு கம்மா கொலவ குளத்துக்குள்ள குடிசை கட்டி குடியிருப்பா காளி அவள
அவரூபக்காரி அம்மா குணத்திலையும் சிறந்தவதான் குங்கும பூச்சுக்காரி ஆண்டவன் அருளாலையும் பெருமாறுடைய கிருபையாலையும் வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவளுக்கு சரி நம்மளுக்கு 201 ரூபாய் நம்மளுக்கு சகோதரி ஹரியா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை மாவட்டம் டி மணிகண்டன் மாவட்ட செயலாளர் கிழக்கு ஆமா சாமி அவர்கள் வந்து சரி வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவளுக்கு ஆமையா நம்மளுடைய அனைத்து சமுதாயத்துடைய சார்பாக சரி அனைத்து மக்களுடைய உள்ளவாத்தில் அறிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக சரி தமிழகமே முன்னேற்ற கழகம் ஆமா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க இப்ப வரும்போதுதான் டாக்டர் பந்தா சங்கரவங்களுக்கு கிழக்க ஆமா சாமி நம்ம ஆலங்குளத்துல நிக்காரு அங்க ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு அவர் தாண்டி தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் சரி அதனால ஆமா சாமி நாங்க சங்கரவங்களுக்கு கிழக்க சரி எங்க ஆலங்குளம் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா சாமி அதனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் காரும் கொஞ்சம் லேட் ஆயிட்டது சரி தலைவர் அங்கதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க வரையில ஆமா சாமி அதனால சரி ஆண்டவன் அருளாலையும் பெருமாறுடைய கிருபையாலையும் அப்படி அந்த ஆதிபராஜத்தை அகிலாண்ட பரமருடைய அருளாலையும் ஆமையா தமிழ மக்களுடைய அழகாகியும் சரி நம்ம கானகத்தில் அடங்காத மக்கள் செல்வத்தோட சரி காளியம்மனுடைய அருளால நம்ம வில்லிசையை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவளுக்கு 201 ரூபாய் விழிப்பா கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவன் அருளாலையும் பெருமாறுடைய கிருபையாலையும் அப்படி அந்த ஹரிராமன் ஜவராமன் கோதண்ட ராமனுடைய அருளாலையும் திரு ராமச்சந்திரபாமாருடைய அருளாலையும் அப்படி இளையவரமாளே அந்த அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானோட அருளாலையும் அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானுடைய கிருபையாலையும் ஆமா அடுத்தபடியாக சரி நம்ம வில்லிசை நிகழ்ச்சி வந்து சாரல் டிவில நேரடி ஒளிபரப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது செல்போன்ல சாரல் டிவி அப்படின்னு அடிச்சு பார்க்கலாம் லைவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தா சரி யூடியூப்ல போய் சாரல் டிவியை சேனலை போய் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இப்படி தொட்டா போதும் தொட்டைக்குன்னா எல்லா நிகழ்ச்சியும் வந்துரும் கரகாட்டம்லாம் அடிக்கடி பார்க்கலாம் அண்ணாச்சி அதை போட்டு விட்டுக்கிட்டே இருப்பார் இல்ல சரி அவர் சாரை டிவிக்கார இப்படி தொட்டுட்டாலே போதும் அவருக்கும் செயின் தான் வேணும் அவருக்கும் செயின் தான் எல்லாருக்குமே செயின் தான் பிடிச்சிருக்கு அதான் அதைத்தான் சொல்லுதேன் நீர் கேட்க மாட்டேங்கிற பிள்ளைக்கு ஒரு கண்ணியை கட் பண்ணி கொடுத்துரும் அளப்பறல்ல எல்லாமே சாரிட்டி தாரண்டா சரி அவருக்கு அத்தாண்டா அது ஆயினால ஆமா சார் ஆண்டவன் அருளால் மைசெட்டுக்கார அதைத்தான் பார்க்கலாம் எல்லாம் ஒரு சாமான் மேலதான் கண்ணா இருக்காங்க ஆண்டவன் அருளாலையும் பெருமாறுடைய கிருபையாலையும் ஆமராசன் அந்த ஆதிபராஜத்தை அகிலாண்ட பரமருடைய அருளாலையும் அப்படியே நம்ம தெய்வங்களுடைய ஏழாருடைய சமுதாயத்துடைய சார்பாக நிறைந்தர்கள் நோயற்ற வாழ்வதற்கு வேண்டும். இன்னைக்கு இந்த ஆலய வள கல்யாணவர்கள் இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புடனே இருக்க வேண்டும். அந்த ஹரிராமன் ஜவராமன் கோதண்ட ராமருடைய அருளாலையும் திரு ராமச்சந்திர பாபாருடைய கிருபையாலையும் எப்படி இருக்கும் போதே இருக்கும் போதே இருக்கும் போதே இருக்கும் போதே பாட போறோம் பாட போறோம் இப்படி இருக்கும் போதே இருக்கும் போதே இருக்கதையே நாங்கள் பாட தாயானப்பட்ட காளியர்களா மகடாரோட கொன்னு சரி ரத்தத்தை குடிக்க ஆமராச அப்பந்தான் கீழே எடுத்து மகடாசுர கையெடுத்து கும்பிடுதா எப்படி எம்மாய காளியம்மா ஆமம்மா எந்த பாய் பேதா என் உயிரினமே சொன்னானோ அந்த பையன் விளங்கவே மாட்டான் எம்மாய காளியம்மா ஆமராச கொன்ற கையெடுத்து கும்பிட்டா சரி பார்த்தா காளியம்மா அந்த வயல முப்படாரியம்மன் காளியம்மனை பாராட்டலாம் ஆமா சரி பத்ராளியம்மா ஏன் முப்படாரியம்மா ஆமையா எப்படி கொன்றாங்கடி வேண்டாம் ஒரு ஆணா பிறந்தவன் ஆமராச கும்பிட்ட கைய கூறக்காய கூடாது இவனை பகச்சாலும் பக்கத்துல வச்சு பார்க்கணும் வெறுத்தாலும் வீதியில வச்சு இவனை வேறங்க விடக்கூடாது ஆமா சார் நம்ம பக்கத்துல வச்சுக்கோம் சொல்லி சரி என் தாயாட காளியம்மா என்ன பண்ணனா எப்படி மகடாசோட கூப்பிட்டு ஆனோர் சிங்க வாகனமாக மாத்தி அப்படியே என் தாயான காளி சக்குன்னு மேல உட்கார்ந்து மேல ஏறி குத்த வச்சுக்கிட்டா என்ன நீ கேட்டக்கு செஞ்ச சேட்டைக்கு என்ன வருஷம் முழுக்கும் சிங்கமா செமட்டா ஆமா சார் இன்னைக்கு பாருங்க காளியம்மா பத்திரகாளி துக்கையம்மா ஆமையா சிங்கத்துல இருப்பா உண்டு நம்ம ஆளுக்கு ஒரு நினைப்பா காளியம்மா சிங்கத்துல நினைப்போம் ஆமா அது சிங்கம் கிடையாது இல்ல மகடாசோட சிங்கமாக்கி அப்படியே என் தாயான காளி சக்குன்னு உட்கார்ந்துக்கிட்டா மேல ஏறி குத்த வச்சுக்கிட்டா என்ன நீ கேட்டக்கு செஞ்ச சேட்டைக்கு என்ன வருஷம் முழுக்கும் சிங்கமா செவட்டா ஆமா சார் அவனை சிங்கவானமாக்கி வச்சிட்டு சரி எட்டி பெருங்க கைலாசத்துக்கு கிளம்புதா ஆமராச அடிய தங்கைமார்களா என்னக்கா மகடாசுரனை கொன்னுட்டோம் ஆமடியா பகவான் தாலி எட்டுவாரு ஆமா சார் வாங்க கைலாசத்துக்கு போகமிட்டு சரி எட்டு பேரு எங்க வாடு தெரியுமா எங்க ஐயா வாடுதால காயிலா
என்னத்துக்கு ஓடுதா? என்னத்தான் தாலிட்டார் ஒன்னத்தான் தட்ட அடிச்சு பரண்டு ஓடுதா. ஆமா சாமி. இத பகாம் பார்த்தாரு. சரி. இவன் 8 பேரும் மகடாதரை கொண்டுட்டு வரணும் சொன்னால ஆமராஜா கொண்டிருந்தா. சரி. மகடாதர் உயிர் நடுவு சித்ருவதி வந்திருக்குமே. கணக்கு வந்து சேர்ந்திருக்கு. என்னன்னு பார்த்து வந்துட்டா என்னன்னு காட்டுவாங்க. சித்ருவினாரா என்ன பகவானே அந்த மகடாதர் வந்திருக்காப்பா. இப்போதைக்குள்ள ஒண்ணு வரலையே சுவாமி. வேற யாரு தான் வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாம எப்படி வருவோம்? ஏழை கலக்க லிங்கம் வெட்டி வேணா திருப்பி வந்தான உயிர் அங்கே நினைச்சுக்காடா. அதெல்லாம் வந்துட்டான் அவன் எம்மனவே கொண்டு போயில. 24 லட்சம் மகடாதர் உயிர் வரலட்டாரு. கணக்கு வந்து சேரல. அவன் சிங்கவான உட்கார்ச்சுக்கிட்டானே வராது இல்ல. எப்படி வரும்? ஆமா சாமி சொன்னா கரெக்டா இருக்குமே. குறி தப்பாதே ஆடிட்டி. ஆமராஜ் சித்ரவத்தின் ஐனார தேடி பார்த்து வாராரு. சரி. இவன் 8 பேர் எத்த வரியோட வாரா. ஒன்னத்தான் தாலி கட்டுவார் என்னத்தான் தாலி கட்டுவார் அடிச்சு பிறண்டு வாரா. பார்த்தாரு. எப்படி ஆத்தாடியோ ஒருத்திய பார்வதிய கல்யாணம் பண்ணிட்டு ஆமா சாமி நடனம் ஆட பண்ணிரு நாட்டியம் ஆட பண்ணிரு அங்க வடி இருங்க என்னத்தனத்தலாம சொல்லி குடும்பத்துல சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா சாமி அர்த்தவரத்தை பார்த்தா சரி நம்மள தாலி இட்டு சொல்லுவா. ஆமராஜ் நம்ம மாட்ட முட்டுருவோம். சரி நம்மளும் சொல்லி முடிச்சிருவா. ஆமா சாமி கைலாசத்தை அழிச்சிருவா. ஒன்னத்துக்கும் இல்லாம ஆக்கிருவா. ஆடி இருக்கின்ற போதே சரி வில்லிசை பாடி கொண்டிருக்கும் பாலன் கணேசவளுக்கு ஆமையா மீண்டும் அரணித்து வருவா. அன்பளி கொடுத்த அனுபவ சவரி ஹரியா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏ மதன்குமார் மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் ஆமா சாமி. அவர் செய்யும் தொழிலான் ஏமலம் பெற்று அப்படி ஆலை வளையத்திலிருந்து அருவோல் வேரோனி மூங்கில் போல் பண்ணை வைத்து முசியாமல் வாழவே நல்ல முக்கியமான தலைவரை கையை பிடிச்சிருக்காரு. ஆமா சார் மக்களுக்கு நிறைய பொது சேவை செய்ய வேண்டும். சரி அதான பெரிய சேவை. ஆமா சாமி ஆனா சேவையிலே சேவை பொது சேவை. ஆமா ஒரு மனிதன் சாப்பாடு கொடுத்தாலும் மாத்திரம் போதாது. சேவைகள் நல்லா செய்தாவே எல்லாமே தன்னால தேடி வரும். ஆமா சாமி அதனால சரி அவர் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கார். ஆமையா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு சரி அந்த காளியம்மனுடைய அருளால அவர் மீண்டும் பெரிய ஒரு வளர்ச்சியில இருக்கணும். ஆமா சாமி அவரை இன்னொரு முறை சந்திக்கையில சரி இதுக்கு 2 மடங்கான அன்பளிப்பு வாங்கணும். ஆமா சாமி ஆண்டவன் அருளாலையும் பெருமானோட கிருபையாலையும் அந்த ஹரிராமன் ஜவராமன் கோவிந்தா ராமனுடைய அருளாலையும் ஆமராஜ் வடகாணி கேளந்திரச்சினிக்காலே ஆமா சாமி என் தாயான காளியம்மனுடைய அருளாலையும் கிருபையால வடகாரி முப்படாரியம்மனுடைய அருளாலையும் ஆமா சாமி என் தாயான செல்லியம்மனுடைய கிருபையாலையும் ஆமராஜ் ஐயா வாழையாடி வாழையாக 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 வாழவப்பா வளரவப்பா வளரவப்பா வாழையடி வாழையாக 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 வாழ வேண்டும் கோடிகாலும் இப்படி யாருக்கும் போதே அட்டாளி 8 பேரும் மகனார் உன கொள்வதற்கு அவரத்து வெறியோட வாடுதான காளியர்களை பார்த்தார பகவானி அடியடிய காளியம்மா அடியடிய காளியரே ஆகாரி வாகாரி தாயான முக்குடாதி வடக்கு கோரவாதிலே மரகாடி குடுகிருப்பாக்கு கோரவாதிலே செங்காடி குடியிருப்பாசிலே முக்கூடாரி குடியிருப்பாசிலே அக்கினிக்காரி குடியிருப்பாசிலே வாசலிலே முப்பூரம் கோட்டக்காரி வாசலுக்கும் வாசலைக்கும் காளியர்கள் கொழுவிருப்பாள் போனவுடன் ஆமா சாமி ஆண்டவனாய பகவான் சொல்லுவார் பாருங்க. எப்படி சாமி அடியே தங்கைமார்களா என்னக்கா பகடாருன கொண்டுட்டோம். ஆமடியா பகவான் நம்ம தாலி எட்டு சொல்லுவாருட்டு. ஆமா சாமி 8 பேர் 8 பிள்ளையோட போகும்போது சரி அடி இருக்கின்ற போது ஆமா சாமி எங்களுடைய சேர்ந்த சரி நம்மளுடைய அம்மா மாரியம்மாள் ஆமா சாமி வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேசவளுக்கு அப்படியே நம்மளுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. ஆமா சாமி ஆண்டான் அருளாலையும் பெருமானோட கிருபையாலையும் தாயான ஆதிபராஜ
அகிலாண்ட பரமனுடைய அருளாலையும் அப்படியே அந்த தாயான செல்லியாரமோ அழகாரிமுடைய அருளாலையும் கிருபையால் நிரஞ்சன வாழ்வோட்டிருக்க வேண்டும். ஆமா சார். அப்படி இருக்கின்ற போது சரி பார்த்தாரு எப்படி 8 பேர் ரத்தத்தோட வந்திருக்கா. ஆமராஜ் இவள தாலி இட்டு வச்சுக்கோ. சரி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கா. தட்டி கேட்க ஆள் கிடையாது. பார்த்தாரு எப்படி யா மாரியம்மா என்ன சாமி யா முப்படாரியம்மா என்னையா யா வடாரியம்மா சரி உன தாலியும் கட்ட மாட்டோம். ஆமா சார். உன மான மனம் முடிக்க மாட்டோம். சரி உன தெரிஞ்சத பாருமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. இங்க இருந்து இடத்த காலி பண்ணி 8 பேரும் ஏயா என்ன தாலி கட்ட மாட்டோம் தெரிஞ்ச பாருங்க பகவான் சொல்லி இருக்காரு. ஆமா சார். இந்த வாரத்தை தாலி 8 பேருக்கும் அப்படியே இடி விழுந்தது போல இருக்கு. அடடடடடடடா அப்ப அந்த மகாரியமாளுங்க ஆலியமாளுங்க அந்தாரியமாளு சொல்ல வாருங்க எப்படி சாமி அடியே தங்கை வாருங்களா என்னக்கா மகடார் உனக்கு கொண்டுட்டு வந்தா ஆண்டவன் தாலி எடுத்து வந்தாரு. ஆமாக்கா அவர் மாட்டமனு சொல்லிட்டாரே மாட்டமனே சொல்லிட்டாரே. நம்ம அங்கே வரக்கலாமா மாநிலத்துல இருக்கலாமா இருக்கத்தான் கூடுமா. நம்ம பெண்ணா பறக்கலாமா மீள இருக்கலாமா. ஆமடியா என் தாயான வடகுத்தியமரல வருங்க எப்படி சாமி நாம ரத்தத்தொடல வரண்டிட்டோம். ஆமராச கொலகாரி பட்டமுள்ளோ வாங்கிட்டோம். ஆமடியா யாரடி தாலி எட்டுவா தெரியலையே. அவளுக்கு மானமானடக்காது மன்னார் வாழ மாட்டோம் கல்யாண நடக்காது கணவரோட வாழ மாட்டோம் தலையில அடிக்காலே தாயான செல்லியம்மா மாரதிலே அடிக்காலே ஆயிரம் கண்ணுடைய என்ன தெய்வம் யாது செய்வோம் ஏது செய்வோம் ஏது தெய்வம் ஏது செய்வோம் அழுகிறாளை 8 பேரும் 8 பேரும் அட்டைகாலி 8 பேரும் 8 பேரும் 8 பேரும் அழுகுதாளே அழுகையாக அழுகையாக ஒருத்தியோட ஒருத்தி சேர்ந்து அழுதா. ஆமா சாமி. இது 1000 கணக்காரு மாரியம்மா பார்த்தா. சரி அவ குடும்பத்துல ஒரு வாரமான பொம்பளை. ஆமராச மாரியம்மா சொல்லுதா எப்படி நம்ம தங்கச்சி மாரா அழுகுதா. ஆமா சாமி. நம்மள அழுதமுனா சரி குடும்ப கெட்டுப்போம் சீரழிஞ்சு போகும் ஆடிட்டு. ஆமா சாமி. என் தாயான மாரியம்மா தங்கச்சி மாரட்டு ஒரு ஆறுதல சொல்லுதா எப்படி ராசா ஏடி காளியம்மா என்னக்கா ஏடி பத்ராளி சொல்லுக்கா அந்த பகவன் தாலியிட்டு நீங்க அழுகுதிய. ஆமடியா வாங்கடி கட்டி சரி அவர் தாலியிட்ட போறாரு கடக்காரு நாளைக்கு கோசம் ஓடுறீங்கடி கலைக்கிறதுக்கு 1008 வழி கிடக்கடி சண்டாளிகளா. ஏடி காளியம்மா என்னக்கா தாலே அள்ளி பிடிச்சுக்கோ சேலை நல்ல இருக்கு கேட்டி அப்ப சேலை கட்ட மத்தம் அவசரத்துல வந்தாலும் அப்படி இப்படி தான் இருக்கு. சரி நீங்க 7 பேருக்குள்ள உட்கார்ந்துருங்க. ஆமா சார். நான் போய் பகவானை பாட்டு வரேன். சரி ஆடிட்டி ஆமையா என் தாயான மாரியம்மா பகவானை தேடி போறா. ஆமா சாமி. கோவிலையும் மாரியம்மா நினைக்கா எப்படி யோ பகவான மச்சாவி எங்களை தாலி எட்ட மாட்ட முடியாம மாத்தினதுக்கு. ஆமராச உம்ம ஒருனா ஒருவளதாச்சும் வாழாலையில ஓட்டா அம்மா அம்மானு கதற வைக்கல. என் பேரு மாறி கிடையாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி என் தாயான மாரியம்மா போறா. ஆமராச பகவான் தெருவுல கையை கட்டி நிக்காரு. அடடடடா வானன மாரியம்மா குறை கும்பிடுவாடுதா எப்படி ஆண்டவா பகவானே கும்பிடுதா நமஸ்காரம் ஏதா சரி மகனங்க வட்டி அழிச்சிட்டு வந்தா. ஆமராஜ் எங்களை 8 பேரும் தாலி சொன்னிய வாஸ்தவம் தான் அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோம். ஆமா சாமி. நீங்க தாலி எட்டலனா சரி இந்த கைலாசத்துல பிழைக்க வழி இல்ல. ஆமராஜ் ஏதோ சரி பூலகத்துல போய் ஆமா சாமி அங்க உள்ள மக்கட்ட ஒரு பொய் வரட்ட சொல்லி பிழைக்கிறதுக்கு ஆமா சாமி ஏதாச்சும் ஒரு வரத்தை கொடுங்க பகவானேன்னு மாரியம்மா முந்தாணி ஏந்திரா. ஆமா சாமி. பகவான் சொல்றாரு எப்படி ஆமையா உனக்கு என்ன வரம் நான் தாரேன். அதை விட்டு என்னைய கட்டிக்கோ எங்க அக்கால கட்டிக்கோ என் தங்கச்சியை கட்டிக்கோன்னு புருஷன் அலையா தாலி மாத்திரம் கட்ட சொல்லாத அதுக்கு இடம் இல்ல. உனக்கு என்ன வர வேணுமோ கேளு தரட்டா. ஆமா சாமி. மாரியம்மா நினைக்கா எப்படி யோ மாப்பிள மச்சாவி நான் கேட்ட வரத்தா தரப்போறீ இருவமரம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு என் தாயான மாரியம்மா. ஆமா சாமி. ஆண்டவனாய பகவான் கிட்ட மாரியம்மா காக்கா வாருங்க எப்படி சாமி சாமி பகவான் என்னம்மா எனக்கு மச்சு வாழிய கொச்சு கோபுரங்களா எனக்கு வேண்டாம். ஏகப்பட்ட செல்வம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா என்ன சாமி எனக்கு அந்த மூத்தே இந்த மூத்தே அது சாம்பூராணி வணக்கு மூத்து எனக்கு தாரும் பச்சை புத்தி அதைக்க மூத்து எனக்கு தாரும் என்ன கட்ட
கொடுத்துட்டாரே யாழந்துடுத்தா நேரமாகும் கொடுத்துட்டாரே அதே வாங்குதாளே மாரியம்மா அவ பெட்டி மேல பெட்டி வச்சு அவ பேட பெட்டி மேல வச்சு அவ எட்டு பெட்டி முத்தத்தாளே எட்டு பெட்டி முத்தத்தாளே அத வாங்குதாள மாரியம்மா எட்டு பெட்டி முத்தத்தானே எட்டு பெட்டி முத்தத்தானே அவளோ வாங்குதாளே மாரியம்மா சாமி பகவான என்னம்மா எனக்கு அந்த முத்து இந்த முத்து அதிக சாம்புராணி மணக்கும் முத்து ஆமராஜ செம்மூத்தமு மூத்தி செந்தமிழா மணக்கும் என்ன கேட்ட வரமறிவோ எதையுமே எண்ணாமே அதை எண்ணி கொடுத்தானாராவோ எடுத்துத்தான் கொடுக்காரு அளந்துடுத்தானாராவோ அள்ளித்தான் கொடுக்காரு வாங்குதாள மாரியம்மா கொடுக்காரு பகவானோ பெட்டி மேல வெட்டி வச்சு பெலா பெட்டி மேல வச்சு எட்டி பெட்டி முத்தம் கொடுத்தாரு. ஆமா சாமி, முத்தோட அருமை யாருக்கு தெரியும்? மாரியம்மாளுக்கு தான். மாரியம்மா பெட்டி மேல வெட்டி வச்சு பெலா பெட்டி மேல வச்சு ஆமராச எட்டி பெட்டி முத்தம் கொண்டுட்டு வாரா. சரி, மாரியம்மா முத்தம் கொண்டுட்டு வாரா. ஆமா சாமி, வாசல்ல காளிமா உட்கார்ந்துருக்கா, குத்த வச்சிருக்கா. ஏக்கே மாரிக்கா என்னம்மா? அப்ப மாரியம்மா சொல்லுதா, எப்படி ஏடிய காளியம்மா என்னக்கா என்னக்கா ஏடி இந்த பெட்டி இறக்கிடீனா. ஆமா சாமி, பெட்டி இறக்கி வேணா மாரியம்மா சொல்லிருக்கா. சரி, அவ எனக்கு பிடிச்ச காளியம்மா சொல்லுதா, எப்படி ஏக்கே மாரிக்கா என்னம்மா பகவான் பெட்டி எடுத்துக்க கொடுத்தாரு. பகவான் பெட்டி நிறைய பணியாரம் சுட்டு கொடுத்தாரு வாங்கி. ஆமா, என்ன ஆறு நல்ல முத்த கொடுத்தாரோ சொல்ல முத்த கொடுத்தாரோ. ஆமராச கொடுத்தாரு, பெட்டி ஆடிட்டு வந்து பகவானமா தூக்கிட்டு வந்திருக்கேன் அங்க இருந்து. ஏக்கே மாரிக்கா என்னம்மா? அந்த பகவான் ஏமாத்துக்கிற மனுஷம்க்கா. ஆமாக்கா, பொக்கு முத்தான் கொடுத்திருப்பாரு. அப்படியா? இந்த முத்த கொண்டுட்டு போய் சரி பகா மேல போடு. ஆமராச ஆறு கொடுத்த முத்து உண்மையால முத்துனா ஓடி ஒளிஞ்சுக்கு முத்துனா அங்கேயே நிப்பாரு. அதிலே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். என் தாயான மாரிமா முத்த கொண்டுட்டு வாரா. ஆமா சாமி, பகவர் சேரப்பட்டு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணும் தெரியாத ஒரு போல இருக்காரு. ஏன் சண்டால பகவா என்ன நம்மகிட்ட முத்தம் ஆயிட்டு போனா திருப்பி வாரால. ஆமா சாமி, நம்ம மேல முத்த போட்டாலும் போட்டுருவான்னு சொல்லி அப்படி எத்தனை வீடு இருக்கு. ஆமா சாமி, ஏதாச்சும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கலாம்லடா. எப்படி ஒளிவாரி சாமி? அவருக்கு தான் 6:45 அரையும் காலும் 7:30 நாட்டம் தோல்ல தொத்த பகா கேக்காரு. எப்படி ஏமா மாரியம்மா என்ன பகவானே கேட்டு முத்தாயிட்டு புலகத்து பண்ணிய. ஆமராஜ், என்னமா இப்ப திருப்பி வந்துட்ட? நான் பாருங்க சாமி, முத்துவரம் வாங்கின சந்தோஷத்துல போயிட்டு வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன் சாமி. சரி, எனக்கு பாருங்க மலையை விட்டு கீழே இறங்க இறங்க என் மனசு கடந்து டங்குடங்கு டாங்குடங்கு டங்குடங்குன்னு துடியா துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. சரி, அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு திரும்பவும் வந்தேன் சாமி. என் தாயான மாரியம்மா. ஆமா சாமி, ஆண்ட பேரு கட்டி ஆயிரங்கண்ணுக்காரி மாரியம்மா என்ன செய்தான் வாத்திய? எப்படி? பெட்டியில இருந்து ஒரு முத்த எடுத்தா. ஆமராச பகா உச்சியில ஓட்டுட்டாள. ஆமா சாமி, ஒரு முத்தத்தை எடுத்து உச்சியில ஓட்டுக்கா வாருங்க ஐயா. ஆமா சாமி, பகவானுக்கு என்ன ஆட்டிய தெரியுமா? எப்படி? ஐயா காச்சகாரி வாராக பகவானுக்கு அருகே கண்டு ரெண்டும் செவக்கு தையோ அவர் பார்வதிய அழைக்காரே. பார்வதியோ என்ன சாமி என்ன செய்து? இந்த தூத்தலுக்கு சூட்டை கிளப்பி வயிற்ற கீத்த வலிக்கா சாமி? என்ன செய்து நேரம் போல? ஏ பார்வதி என்ன சாமி? எனக்கு ஆச்சரடிக்க பார்வதி. அதுக்கு நான் என்ன சாமி செய்யட்டும்? ஆமா, என்ன ஆச்சியா? சொல்லிட்டாலும் என்ன ஆச்சு? இல்ல அழுதுட்டு சொல்லு. பார்வதி என்னையா? மகேந்திர பட்டணத்துல ஆமா சாமி, பச்சரிசி வடமதியில அப்படியே மகடாஸ் ஒருத்தர் இருந்தா பார்வதி. ஆமா பார்வதி, அந்த மகடாஸ் உன்னை கொண்டுட்டு வர அட்டாளி எட்டு பிரத்தாளி சொன்ன பார்வதி. ஆமா பார்வதி, அவ அதோட கொண்டுட்டு வந்துட்டா பார்வதி. ஆமடியா. கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.